அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, தற்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, இஸ்ரேல், அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் மேல மிகப்பெரிய அளவுல ஒரு போர் தொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இது வந்து உலகளாவிய மக்கள் மத்தியில பரபரப்பையும், சில விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, சிரமங்களையும் வந்து ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அமெரிக்காவும், இஸ்ரேலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான நம்ம எளிதில் தாக்கி அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த போரை தொடுத்தாங்க. ஆனா ஈரானுடைய பதிலடி அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலாலையும் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஈரான் மிகப்பெரிய அளவுல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பதிலடி தாக்குதலை கொடுத்திருக்காங்க. இதுல நிலை குலைந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அமெரிக்கா அப்படின்னு நான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவல் தற்போது வெளியாகி உலக மக்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்குங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது மேலும் போரை வந்து தீவிரப்படுத்துமா, இல்ல போர் வந்து இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக முடிவு பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு சில விஷயங்கள் வந்து பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரானை எளிதில் வீழ்த்திவிடலாம் அப்படின்னு போரை தொடங்கிய அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தற்போது அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதுங்க. ட்ரம்ப் எதிர்பார்த்ததை விட ஈரான் பல மடங்கு அதிகப்படியாக பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நட்பு நாடுகளை குறிவைத்து தாக்கி வந்துட்டு இருக்காங்க. இது ட்ரம்ப்புக்கு பிரஷரை ஏற்படுத்தி இருக்கிறது. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிறதுனால ட்ரம்ப் தற்போது தென்கொரியாவில் இருந்து வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை மத்திய கிழக்கு மாற்றி வருவதாக பரபரப்பான தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுத்து வந்துட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் போர் தீவிரமாகியும் வருகிறது. இன்று 14வது நாளாக போர் உக்கிரமடைந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மட்டுமின்றி மத்திய கிழக்குல அரபு நாடுகளாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஓமன், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருக்கு. இந்த நாடுகள் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாகவே இருக்கின்றன. அதோடு அமெரிக்காவின் விமானப்படை தளம், இராணுவ தளம், கடற்படை தளங்கள் இந்த நாடுகளில் இருக்கிறது. இதனால தான் ஈரான் இந்த நாடுகளை குறிவைத்து தாக்கி வராங்க. மேலும் ஈரான் தனக்கு சொந்தமான ஹர்முஸ் ஜலசந்தி எனும் கடல்வழி பாதையை மூடியிருக்கிறது. இதனால கச்சா எண்ணெய், எல்என்ஜி கேஸ் உள்ளிட்டவைகளினுடைய சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது அரபு நாடுகளின் பொருளாதாரத்தில் சிக்கலை ஏற்படுத்தியும் இருக்கிறது. எளிதாக ஈரானை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைத்திருந்தாங்க. ஆனால் ஈரானினுடைய இத்தகைய பதிலடியை அமெரிக்கா எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் மத்திய கிழக்கில் நட்பு நாடுகளின் பாதுகாப்புக்காக அமெரிக்கா வழங்கி இருந்த தாட் மற்றும் பேரியாட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை ஈரான் குறிவைத்து தாக்கி வருகிறது. சில அமைப்புகள் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அரபு நாடுகளின் பாதுகாப்புகள் கேள்விக்குறியாக்கியும் இருக்கின்றன. இந்த தாட் மற்றும் பேட்ரியாட் ஆகிய இரண்டும் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட உலகின் மிகச்சிறந்த வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம்கள் ஆகும். இவை இரண்டும் எதிரிகளின் ஏவுகணைகளை வானிலேயே இடைமறைத்து அழிக்கக்கூடிய திறன் கொண்டவை. அமெரிக்கா மட்டுமின்றி தனது நட்பு நாடுகளுக்கும் இது வழங்கப்பட்டும் இருக்கிறது. தற்போது ஈரானின் தொடர் தாக்குதல்களால் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அரபு நாடுகள் பாதிக்கப்பட்டும் இருக்கின்றன. ஈரானிடம் இருந்து எப்படியாவது தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அரபு நாடுகள் ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுத்தும் இருக்கிறது. இதையடுத்து இதனால் இந்த நாடுகளை பாதுகாக்க அமெரிக்கா முடிவு செய்திருக்காங்க. அதன்படி அமெரிக்கா தனது நட்பு நாடாக இருக்கக்கூடிய தென்கொரியாவிடம் இருந்து தாட் மற்றும் பேட்ரியாட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை மத்திய கிழக்கிற்கு கொண்டு வர முடிவு செய்திருக்கிறது. இது அரபு நாடுகளை பாதுகாக்கும் வகையில் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு தென்கொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் இருக்காங்க. இது பற்றி தென்கொரியா அதிபர் லீ அமெரிக்காவை எங்களால் முழுமையாக எதிர்க்க முடியாது என்பது உண்மை என வருத்தம் தெரிவித்திருந்தார். அதே வேளையில் சர்வதேச மாற்றங்களால் வெளி ஆதரவு எந்நேரமும் இல்லாமல் போகலாம். இதனால் நாம தற்சார்பை நோக்கி செல்ல வேண்டும் என்கிறார். தற்போது தென்கொரியாவுக்கும் வடகொரியா அதிபர் கிம் ஜங் உன்னிற்கும் நீண்ட காலமாக பிரச்சனை
விசாரணை இருக்கின்றது. அமெரிக்காவின் தற்போதைய செயல் தென்கொரியாவின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறத பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் பதட்டமான சூழ்நிலைகளை உருவாக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா சர்வதேச சந்தையில் நிலவக்கூடிய குழப்பம் அப்படிங்கிறதும் கச்சா எண்ணெய் சேமிப்பில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய சீனா அமெரிக்கா சொன்ன போதும் வெளியிட மறுத்திருக்காங்க இந்தியா. இதன் காரணமாக அதிரடி முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதட்டத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பெரும் சிக்கலும் எழுந்திருக்கிறது. இத்தகைய அசாதாரண சூழல்ல போர் அல்லது அவசர காலங்களை கருத்தில் கொண்டு நாடுகள் தங்கள் வசம் வைத்திருக்கக்கூடிய மூலோபய கச்சா எண்ணெய் இருப்பு குறித்த விவாதம் உலகளாவியத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. உலக அளவில் கச்சா எண்ணெய் இருப்பை அதிகம் வைத்திருக்கக்கூடிய நாடுகளில் சீனா முதலிடத்திலையும் இருக்கிறது. அதன்படி சீனா சுமார் 9,000 அதாவது 900 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இருப்பை கொண்டு முதலிடத்திலையும் இருக்கிறது. ஜப்பான் சுமார் 470 மில்லியன் பீப்பாய்கள் இருப்புடன் இரண்டாவது இடத்திலையும் இருக்கின்றன. அமெரிக்க வசம் சுமார் 415.4 பில்லியன் பீப்பாய்கள் இருப்பும் தனியார் நிறுவனங்கள் வசம் சுமார் 439.3 மில்லியன் பீப்பாய்கள் வர்த்தக இருப்பும் கொண்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஜெர்மனி சுமார் 110 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயையும் 67 மில்லியன் பீப்பாய்கள் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களையும் கையிருப்பில் வைத்திருக்காங்க. அதன் பிறகு இந்தியா சுமார் 39 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இருப்பை கொண்டிருக்கிறது. சர்வதேச எரிசக்தி முகமை வளர்ந்த நாடுகளை தங்கள் எண்ணெய் இருப்பை வெளியிடுமாறு கேட்டுக்கொண்ட போதிலும் இந்தியா தனது இருப்பை வெளியிட மறுத்துவிட்டது. இது குறித்து இந்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது, இந்த நெருக்கடி மற்றும் விலை உயர்வு இந்தியாவில் உருவாக்கப்பட்டதல்ல. எனவே இதற்கு காரணமானவர்களே விலையை கட்டுப்படுத்தவும் நிவாரணம் அளிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திட்டவட்டமாகவே தெரிவித்திருக்காங்க. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு குறித்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விளக்கமும் அளித்திருந்தார். அவர் கூறும்போது, ஹர்முஸ் ஜலசந்திக்கு வெளியில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எண்ணெயின் பங்கு 70% அதிகரித்துள்ளது. அதனால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது. போர் சூழல் நீண்ட காலம் நீடித்தாலும் அதை எதிர்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகளை இந்தியா கொண்டிருக்கிறது அப்படின்னு உறுதியளித்தார். மேலும் சர்வதேச அரசியல் சூழல் கச்சா எண்ணெய் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் வேளையில் இந்தியா இத்தகைய தற்சார்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடன் இந்தியா மேற்கொண்டு வரும் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டதாக பரவி வரும் செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் திட்டவட்டமாகவே மறுத்தும் இருக்காங்க. இருதரப்பிற்கும் பரஸ்பர நன்மை பயக்கும் வகையிலான வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமைச்சகம் விளக்கம் அளித்திருந்தது. அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு எதிராக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த அதிகபட்ச பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கைகளை அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் ரத்து செய்திருந்தாங்க. இருப்பினும் அனைத்து நாடுகளுக்கும் 10% வரி விதிப்பை ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த வரி விதிப்பு 150 நாட்களுக்கு மட்டுமே அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் என அமெரிக்க தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இதற்கிடையில் ஈரான் மீதான இராணுவ தாக்குதலுக்கு பிறகு நிலவும் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு ரஷ்யாவிடமிருந்து மட்டும் 1 மாத காலத்திற்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து கொள்ள அமெரிக்கா அனுமதி அளித்தது. இது சர்வதேச அளவில் பெரும் விவாதங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது.